ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வணங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சீராக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கழுத்து வலி வராமல் இருக்கணும். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு கழுத்து வலினால் பெல்ட் போட்டு அவதிப்படுறாங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் இருந்தால் நமக்கு கழுத்து நரம்புகள் அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் சரியாக பாயாது, அதனால கழுத்து வலி வரும். இதை விட மிக முக்கிய காரணம், இன்றைக்கு எல்லோருமே செல்ஃபோன் பார்த்து கீழே குனிஞ்சிட்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது மேக்ஸிமம். அப்போ குனிந்தே இருக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த பிளட் சர்க்குலேஷன் குறைகின்றது. அப்போ நம்ம அதிலிருந்தும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். செல்ஃபோன் யூஸ் பண்ணுறத அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே வாழ்க்கைன்னு ஆயிடக்கூடாது. இதற்கு சொல்கிறேன்னா, படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எல்லோருக்குமே இன்றைக்கு இது முக்கியமான ஒன்று. இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கவங்க கூட என்கிட்ட வந்து பையனுக்கு கழுத்து வலிங்கிறாங்க. அவர் உட்காந்து வச்சு என்னன்னு கேட்டால் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து என்னால் வர முடியலை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது நமது பண்பாடுகளே மாற்றிடும். மன அழுத்தம் இருக்காது, நாமளே கொஞ்சம் ஆரோக்கியத்தினோட அக்கறை காண்பிப்போம். நமக்கு கழுத்து வலி வரும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. நுரையீரல் லங்ஸுக்கு பிராணாற்றல் குறையும். அப்போ கழுத்து எலும்பை திடப்படுத்துவதற்கும் நுரையீரல் நன்றாக இயங்குவதற்கும் உரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2 முக்கியமான பயிற்சி. இன்னொன்று என்ன இருக்காங்கன்னா, நம்ம தச வாயுக்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், அந்த காரணமாக வாயு பிடிப்புனாலேயும் கழுத்து தசை பிடிப்பு ஏற்படும், கழுத்து வலி ஏற்படும். உடலுக்கு எந்த பயிற்சியுமே பண்ணாமல் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் கழுத்து தசை இறுக்கம், வலி ஏற்படும். அப்போ நம்ம அபான முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், அனுசாசன முத்திரை, 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரையுமே நமக்கு தசவாயுக்களையும் நன்றாக இயங்க வைக்கும், கழுத்து நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள போய்க்கிடணும். இப்போ மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அந்த முத்திரை போவோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. அபான முத்திரை, நடுவரல் மோதிர வரல் அதனுடைய மையத்தில் இந்த கட்டை விரல் வச்சுக்கோங்க. இது அபான முத்திரை. கண்களை மூடி 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை எப்படி முன்னாடி வச்சுக்கிட்டேன். நம்ம உடம்புல தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதி, கழுத்து தசைப்பிடிப்பு இந்த முதிரையின் மூலமாக சரியாவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே பெறணும். இது எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனும் அந்த சரியான மூச்சோட்டத்தை கற்றுக்கிடணும். அதுவே நமக்கு 90% டிசீஸ் இல்லாமல் வாழலாம். இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த 3 விரலையும் மடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் இப்படி நேராக வச்சுக்கோங்க. 2 கையும் ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து எலும்பு தேய்மானம் நீங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து தசைப்பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ கழுத்து வலி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
நேர்களே பாருங்கள், ஆரோக்கியம் நம் கையில். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த முத்திரைகள் நமக்கு கழுத்து வலியை மட்டும் நீக்கலை, மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் அதையும் நீக்குகின்றது. அப்போ லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். கழுத்து வலி இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க கழுத்து வலிக்கு. நைட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா தலையணை வைக்க முடியாது, இந்த சைடு அந்த சைடு திரும்பி படுக்க முடியாது. கழுத்து வலியின் காரணமாக தூக்கம் கெட்டுவிடுகின்றது. அவர்கள் எல்லோருமே நம்பிக்கையோடு இந்த முத்திரை பயிற்சி பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.